எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரைடே மார்னிங் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார். வேறு யாரும் கிடையாது, தவளை தான். அவரை நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலியிலே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா எறா குழம்பு பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரிச்சிருந்தாங்க. முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு பொரிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மாங்காய் தான் இருந்துச்சு, அதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் வேறு பண்ணிட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clockலாம் செம்ம ஸ்மெல், என்னடா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, ஒரே பிரியாணி ஸ்மெல்லாக இருக்கேன்னு சொல்லி கீழே இறங்கினா எறா பிரியாணி அப்படின்றாங்க. ஆஹா, என்ன இது எறா பிரியாணியா? காலையில் தானே எறா குழம்பு வச்சிங்க? இல்லை பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதிலே இன்றைக்கி எறா பிரியாணி பண்ணிடலாம் நைட்டு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் 65 வேறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நான்லாம் 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்தால் ஒரே குண்டானில் போட்டு ஒரு கறி குழம்பு வச்சுருவேன். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அந்த 1 கிலோ கறியிலே வந்து 3 டிஷ்ஷாவது குறைஞ்சபட்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எல்லாத்தையும் சிக்கனமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்மளை கற்றுக்கணும். நானும் அம்மாவாயிட்டேன், ஆனால் இன்னும் அதை எப்படி சிக்கனமாலாம் செலவு பண்ணணும்னு தெரியல. நீங்களும் என்ன மாதிரி தானா? கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.